வணக்கம். நீங்க நம்மகிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த இந்த புயல் பத்தின விரிவான ஆய்வறிக்கைகளை பார்த்தேன். இது சும்மா ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தெரியல. ம் வங்கக்கடல்ல உருவாகி ரொம்ப மெதுவா ஒரு மாதிரி ஒரு தண்ணீர் அசுரன் நகர்ந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கரெக்ட். நாகப்பட்டினத்துல இப்போதே 14 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. மக்கள் இனி படகு வாங்கினா தான் சரின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புயலோட வேகம் குறைவுங்கிறது தான் அதோட பெரிய பலம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. சோ அது எப்படி இப்போ நாகப்பட்டினத்துல வேலையை காட்டுது? அடுத்து அதோட பாதை எங்க? இன்னொரு 48 மணி நேரத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆழமா அலசலாம். கரெக்டா சொன்னீங்க. இதுல நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியதே அதோட வேகம்தான். பொதுவா புயல்கள் வேகமா கரைய கடந்து போயிடும். ஆனா இது ரொம்ப மெதுவா நகருது. ம் இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல 1 மணி நேரத்துல பெய்ய வேண்டிய மழை கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஒரே இடத்துல கொட்டி தீர்க்குது. இதுதான் அந்த புயலோட மிகப்பெரிய ஆபத்து. ஒவ்வொரு பகுதியையும் இது எப்படி குறிவைக்குதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? நாகப்பட்டினத்துல ஏற்கனவே வெள்ளக்காடா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா அதே நேரம் சென்னை மாதிரி இடங்கள்ல லேசான தூறல் மட்டும்தான் இருக்கு. ஒரே புயல், ஆனா ஏன் அந்த பெரிய வேறுபாடு? நல்ல கேள்வி. இதுக்கு காரணம் புயலோட மையம் இன்னும் கடல்ல தான் இருக்கு. நாம இப்போ பாக்குறது அதோட வெளிவட்ட பாதையில இருக்கிற பிரம்மாண்டமான மேகக்கூட்டங்களோட வேலையத்தான். ஓ, அப்போ இது வெறும் ட்ரைலர் தானா? ஒரு விதத்துல அப்படிதான். இந்த மேகங்கள் தான் இப்போ டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறைய தாக்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல மழை இன்னும் அதிகமாகும். அப்படியா? ஒரு அடி உயரம், ஒரே நாள்ல ஒரு அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கினா தரைத்தளத்துல இருக்கிற வீடுகளோட நிலைமைய நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. சரி, இந்த புயல் ஏன் இவ்ளோ மெதுவா ஒரு குழந்தை மாதிரி தத்தி தத்தி நகருது? அருமையான உவமை. அதுதான் உண்மையும் கூட. பொதுவா புயல்களை வளிமண்டலத்தோட மேலடுக்குல இருக்கிற காற்றோட்டங்கள், அதாவது ஸ்டீரிங் கரண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் ஒரு வழிகாட்டி மாதிரி தள்ளிட்டு போகும். சரி. ஆனா இந்த புயலுக்கு அப்படி வழிகாட்டி தள்ளுற அளவுக்கு வலுவான காற்றோட்டம் இல்ல. அதனால அது மணிக்கு வெறும் 3ல இருந்து 7 கிலோமீட்டர் வேகத்துல தான் நகருது. ஓஹோ! அதனால தான் இது ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி கடல்ல இருந்து மொத்த தண்ணீரையும் உறிஞ்சுகிட்டு ரொம்ப மெதுவா நிலத்துக்கு மேல நகர்ந்து எல்லா தண்ணீரையும் ஒரே இடத்துல பிழியுது. புரியுது. இதுவே வேகமா போயிருந்தா மழை கொஞ்சம் சிதறி போயிருக்கும். கரெக்ட். மழை பல மாவட்டங்கள்ல பகிர்ந்து பெய்திருக்கும். இப்போ ஒரே மாவட்டத்துல கொட்டி தீர்க்குது. அப்போ இந்த மெதுவான நகர்வு தான் டெல்டா மாவட்டங்களுக்கு இப்போ பெரிய சவால். டெல்டாவோட கதை இன்னைக்கு இரவோட முடிஞ்சிருமா? இதுக்கப்புறம் இந்த தண்ணீர் அசுரனோட அடுத்த இலக்கு எது? டெல்டா பகுதிகள்ல இன்னைக்கு இரவு முழுக்க மழை கொட்டி தீர்க்கும். ம் நாளைக்கு அதிகாலையில இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த புயல் மெதுவா வடக்கு நோக்கி நகர்ந்து நாளைக்கு மதிய நேரத்துல கடலூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல வரும். அப்போ நாகப்பட்டினத்துல மழை நின்னுடும். ஆமா. அங்க தீவிரம் குறைஞ்சு கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல மிக மிக கனமழை பெய்ய தொடங்கும். ஓ, அங்கேயும் இதே மாதிரி தீவிரமா இருக்குமா? நிச்சயமா. அங்கேயும் கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழை எதிர்பார்க்கலாம். அதாவது டெல்டா சந்திச்ச அதே தீவிரத்தை இந்த பகுதிகளும் சந்திக்கும். இதுலதான் நிறைய பேரோட கவலையே இருக்கு. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளோட நிலைமை என்ன? புயல் எப்போ கரையை கடக்கும்? புயல் கடலூரை தாண்டினதுக்கு அப்புறம் மகாபலிபுரம், கல்பாக்கம் இடையே எங்கேயாவது கரையை கடக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. சரி. இதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நாளைக்கு மதியம் ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் மிக அதிகன மழை பெய்யும். இப்போ சென்னையில இருக்கிற இந்த அமைதியான சூழலை பார்த்து யாரும் ஏமாந்துடக்கூடாது. புயல் நெருங்க நெருங்க மழையோட தீவிரம் பல மடங்கு அதிகரிக்கும். உங்க குறிப்புகள்ல சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படலான்னு ஒரு வரி இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நிலைமை மோசமா வாய்ப்பு இருக்கா? ரெட் அலர்ட்னா அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேல மிக மிக அதிகன மழை பெய்யும், அதனால கடுமையான பாதிப்புகள் ஏற்படலான்னு நிர்வாகத்தை உஷார்படுத்துற எச்சரிக்கை தான் அது. மிகச் சரியா சொன்னீங்க. 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கும் போதுதான் ரெட் அலர்ட் கொடுக்கப்படும். அது நிர்வாக ரீதியான ஒரு உச்சகட்ட எச்சரிக்கை. நாளை மதியம் முதல் இரவு வரை சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும். அதனால அந்த எச்சரிக்கைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மக்கள் இப்போதிருந்தே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்குவது நல்லது.
சரி, கடலோர மாவட்டங்கள்ல புயல் கரைய கடந்ததும் பாதிப்பு முடிஞ்சிடும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆமா, அது பொதுவான எண்ணம். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற தரவுகள்ல இந்த புயல் நிலத்துக்குள்ள வந்த பிறகும் அதோட சக்தி பெருசா குறையாதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதுதான் கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்கு. வேலூர், சேலம் மாதிரி உள் மாவட்டங்களுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பொதுவாக புயல்கள் நிலப்பகுதிக்கு வந்ததும் வலுவிழுந்துடும். ஆமா. ஆனா இந்த புயலோட அமைப்பு அப்படி இல்ல. இது கரையை கடந்த பிறகும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நீடிக்கும். இதனால வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுன்னு வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுக்க நாளை இரவு வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும். கடலோர மாவட்டங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும்னு சொன்னீங்க. அப்போ உள் மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? கடலோர பகுதிகளை ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவுதான். ஆனாலும் உள் மாவட்டங்கள்ல 10 to 15 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்பிருக்கு. 10 to 15 சென்டிமீட்டரா? ஆமா, இதுவும் குறைவான அளவு இல்ல. பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தவும், பல வருஷமா வறண்டு கிடந்த ஏரி, குளங்களை ஒரே நாள்ல நிரப்பவும் இந்த மழை போதுமானது. அப்போ உள் மாவட்ட மக்களும் கவனமா இருக்கணும். நிச்சயமா. இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு புயல் இவ்வளவு மெதுவா நகர்ந்தா அதோட காற்றின் வேகம் குறையாதா? ஆ ஏன்னா பொதுவா மெதுவா போற வண்டிக்கு வேகம் கம்மியா இருக்கும்னு நினைப்போம். ஆனா இங்க மழையும் அதிகம், காற்றும் அதிகமா. அது எப்படி சாத்தியம்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. புயலோட நகரும் வேகம், அதாவது மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கும் அதுக்குள்ள சுழலும் காற்றின் வேகம், விண்ட் ஸ்பீடுக்கும் நேரடி சம்பந்தம் இல்ல. ஓஹோ. புயல்ங்கிறது ஒரு பெரிய ராட்டினம் மாதிரி. ராட்டினம் ஒரே இடத்துல நின்னாலும் அதுல இருக்கிற இருக்கைகள் அதிவேகமா சுத்தும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரிதான் புயல் மெதுவா நகர்ந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற காற்று மணிக்கு 70 to 80 கிலோமீட்டர் வேகத்துல சுழன்று அடிக்கும். சில சமயங்கள்ல திடீர்னு 100 கிலோமீட்டர் வேகத்துல தம்கா காற்று, அதாவது விண்ட் கஸ்ட்ஸ் வீசும். அப்போ சராசரி காத்தை விட இந்த திடீர் தம்கா காற்று தான் அதிக சேதத்தை ஏற்படுத்துமா? கடல் நிலவரம் எப்படி இருக்கும்? நிச்சயமா. அந்த திடீர் காற்று தான் கணிக்க முடியாத சேதங்களை உண்டாக்கும். கடலை பொறுத்த வரைக்கும் மிக மிக சீற்றமா காணப்படும். அலைகள் ரொம்ப உயரமா எழும். அதனால அடுத்த 2-3 நாளைக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவே வேண்டான்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அது அவங்க பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் இவ்ளோ பாதிப்புகள், சேதங்கள்னு பேசினாலும் நீங்க பகிர்ந்த தரவுகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. ஆமா, இந்த ஒரே புயல் நவம்பர் மாசத்துல ஏற்பட்ட மழை பற்றாக்குறைய மொத்தமா சரி செஞ்சிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி? ஆமா. பருவமழையோட விசித்திரமான குணம். அக்டோபர்ல வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சப்போ நல்ல பேஞ்சது. சரி. ஆனா நவம்பர் முதல் 2 வாரம் சுத்தமா மழையே இல்லாம ஒரு பெரிய இடைவெளி விழுந்துடுச்சு. அதனால நீர்நிலைகள்ல நீர்வரத்து குறைஞ்சு ஒருவித வறட்சி சூழல் உருவாக ஆரம்பிச்சது. இப்போ வர்ற இந்த ஒரு புயல் அந்த மொத்த பற்றாக்குறையையும் சரி செஞ்சு உபரி மழையே கொடுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது உடனடியா சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்துல விவசாயத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கான குடிநீர் தேவைக்கும் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஆக நீங்க பகிர்ந்துள்ள தகவல்களை தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள், நாளைக்கு வடகடலோர மாவட்டங்கள், அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்கள்னு அடுத்த 48 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவு காத்திருக்கு. ஆமா, இந்த புயலோட மெதுவான நகர்வு தான் இந்த தீவிரத்துக்கு முக்கிய காரணம். மக்கள் எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. ஆமா, இந்த நிகழ்வுல இருந்து நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியும் எழும்புது. சொல்லுங்க. ஒரு புயலோட வேகம் குறையிறது, அதோட பாதிப்பை எவ்ளோ மடங்கு அதிகரிக்குதுன்னு நம்ம இப்போ நேரடியா பார்க்க போறோம். காலநிலை மாற்றத்தால இது மாதிரி மெதுவா நகர்ந்து அதிக மழையை கொட்டி தீர்க்கிற புயல்களோட எண்ணிக்கை எதிர்காலத்துல அதிகரிக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி அதிகரிச்சா அதை எதிர்கொள்ள நம்ம நகரங்களோட வடிகால் கட்டமைப்புகளையும் நம்ம பேரிடர் மேலாண்மை திட்டங்களையும் நம்ம எப்படி மாற்றியமைக்கணுங்கிறது நம்ம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.